ஹாய், நான் தான் யசோதா. வெல்கம் டு விஆர் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ தான். 160 ருபீஸ் கடையிலேருந்து வந்து ஆல்ரெடி ஒரு பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2 என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறமா வெட்டிங் டேக்கும் அதுக்கப்புறமா வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்னாலும் வந்து கிஃப்ட் கொடுக்குற மாதிரியும் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டேபிள் மேட்டு தான். இதுவுமே பார்த்திங்கன்னா 160 ருபீஸ் தான். அதுக்கப்புறமா இன்னொரு கடையில் போய் செக் பண்ணி பார்த்தேன், ரொம்ப 400 அந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி மேட்டே வந்து. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன்ஸு, ஃப்ரிட்ஜ் மேலே போடுற அந்த கிளாத்துமே இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேலே போடுற கிளாத்து தான். இதுவுமே 160 ருபீஸ் தான். அந்த சைடு பாக்கெட்ஸோடு வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே நெட்டு கூட இருக்குது. நம்ம வந்து மஸ்கிட்டோ மேட் அதுவுமே பார்த்திங்கன்னா 160 ருபீஸ் தான். இந்த மாதிரி ஹேண்ட் பர்ஸுமே பார்த்திங்கன்னா 160 ருபீஸ்க்கு நிறைய வச்சுருந்தாங்க. ஹேண்ட்பேக்ஸுமே இருந்தது. அது பார்ட் 1 வீடியோலேயே உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸ்லிங் பேக்ஸ் அதுக்கப்புறமா ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே இருந்தது. இந்த மாதிரி நிறைய பேர் காதில் வச்சுருப்பாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா 160 ருபீஸ் போட்டிருந்தாங்க. யார் பார்த்தாலுமே குளிர்காலத்துக்கு அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய கத்தி, இது பார்த்திங்கன்னா நல்ல மீட் எல்லாம் கட் பண்ணுற மாதிரி நல்ல பெரிய சைஸான கத்தி எல்லாமே பார்த்திங்கன்னா 160 ருபீஸ். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மேட் எல்லாம் பார்த்திங்கன்னா இது பிளாஸ்டிக் மேட்டு தான், ஃபோல்டிங் பண்ணுற மாதிரி. இதுவுமே நல்ல பெரிய சைஸ்லேயுமே இருந்தது. நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப பெரிய சைஸ்லேயும் இருந்தது. இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. சின்ன சைஸ்லேயும் இருந்தது, கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் இருந்தது. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் தூங்குற மாதிரியும் இருக்குது, ஆனால் பெரிய சைஸாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிச்சன் மேட்டு தான், நமக்கு கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெருசாக இருக்கும். இந்த ஒரு மேட்டு போட்டாலே போதும் நம்ம கிச்சனுக்கு. இதுவுமே நான் பார்த்தேன், நல்லாவே இருந்தது. நான் பார்த்திங்கன்னா இன்னொரு மேட்டு வாங்கியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா ஒன்று பீஸ் தான் இருந்தது. சரி, அதுவே வாங்கி வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு மேட்லேயே பார்த்திங்கன்னா எத்தனை வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதை பற்றி சொல்லியே ஆகணும். சூப்பராக இருந்ததுங்க. இந்த மிரர் நல்ல பெரிய சைஸான மிரர் தான். நானுமே ஒன்று வாங்கிட்டேன், அவ்வளோ நல்லா இருந்தது. அதுவுமே இந்த ஒயிட் கலர் ஆஃப் ஒயிட்டில் வந்து சூப்பராக இருந்தது. அது ஒரே ஒரு பீஸ் தான் இருந்தது. என் ஃப்ரெண்டே பார்த்தீங்கன்னா அவளுக்கும் அதே மாதிரி வேணும்னு கேட்டுனே இருந்தால், நான் கிடைக்கவே இல்லை. ஒரு பீஸ் மட்டும் இருந்தது, நான் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த செராமிக் ஜார்ஸ், இது பார்த்திங்கன்னா ஊறுகாய் வைக்கிறதுக்கெல்லாம் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. இதுலேயுமே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் வரைக்குமே இருந்தது. அதுவுமே 160, சின்ன சைஸ்லேயும் இருந்தது. பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நமக்கு 3 கிலோ கிட்டேயே பத்தோன்னு நினைக்கிறேன். 3-4 கிலோ கிட்டேயே போடலான்னு நினைக்கிறேன், உப்பெல்லாம் போட்டிங்க அப்படின்னா வந்து. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கிளாஸுமே வச்சுருந்தாங்க. என்னடா இது உடஞ்சிருக்கான்னு பார்த்தா இதோட டிசைனே அப்படி தான் இருக்குது. இது நம்ம ஃப்ளவர் பாட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். மக்கெல்லாம் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு இதை பற்றி சொல்லியே ஆகணும். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம கை காலெல்லாம் வலிச்சதுன்னா நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒருத்தர் வந்து கை அமுக்கி விடணும்னு தேவையில்லை. இதை வச்சு நாமளே வந்து செல்ஃபாக வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். கால் வலி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பக்கெட்ஸும் நிறைய இருந்தது. இதெல்லாம் சின்ன குழந்தைங்க துணியெல்லாம் போட்டு வச்சுப்பாங்க அப்போ எல்லாம், அந்த மாதிரியும் நிறைய வச்சுருந்தாங்க. நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது, நல்லாவே இருந்தது. மூடியும் வரும்னு நினைக்கிறேன். இதுலேயும் நிறைய வச்சுருந்தாங்க. இன்னொரு ஷேப்லேயும் இன்னொரு இதுலேயும் இருந்தது, அதுவும் நல்லா இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷூ ரேக்கும் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்டெப்ஸ் வர மாதிரி ஷூ ரேக்கு. இது கொஞ்சம் வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா 160 ருபீஸ்க்கு வச்சுருந்தாங்க. நம்ம ஜஸ்ட்டு இது மாதிரி ஃபோல்டிங்கில் தான் இருக்கும். இது மாதிரி எடுத்து விட்டோன்னா நமக்கு ஒரு ஆர்கனைசர் கிடைச்சிடும். இது பார்த்திங்கன்னா ஷூ ரேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எது தேவையோ அது மாதிரி வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நிறையவே வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து 160 ருபீஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. கிஃப்டிங் பர்பஸ்க்கும் நிறைய இருந்தது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி மசாலா பாக்ஸ், இது பார்த்திங்கன்னா லேசி சூசன் மாதிரி. இது பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு டைப்பில் இருந்தது. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணியும் எடுத்துக்கிற மாதிரி நல்லாவே இருந்தது மசாலா பாக்ஸு. மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் லிட்டு தான், கிளாஸ் எல்லாம் இல்லை, பிளாஸ்டிக் லிட்டு தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது இந்த க்யூட்டாக இருந்தது. இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க. இது சின்ன சைஸில் நம்ம கொஞ்சமாக வந்துட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக நம்ம கட்
சாப்பிங் பண்ணோன்னா இதிலே போட்டு சாப் பண்ணிக்கலாம். பூண்டு, இஞ்சி அது எல்லாமே சாப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாப் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். இது நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே பார்த்திங்கன்னா அந்த பிளேடு வந்து சுற்றுது, நல்லாவே இருந்தது. இதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதுவுமே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. எப்படி இருக்குது ரிவ்யூன்னு சொல்லுங்கள். யாராவது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து நானுமே வாங்கலாமான்னு பார்த்தேன், ஆனால் எப்படி இருக்கும்னு தெரில, அதனால் வாங்காமல் வந்துட்டேன். இதெல்லாமே நம்ம பேட்ரி சார்ஜ் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன். வெஜிடபிள் சாப்பர்லேயே பார்த்திங்கன்னா இந்த சைஸில் இது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ்லேயும் வச்சுருந்தாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே அந்த சுற்றுற மாதிரி பிளேடு இருக்குது. நெக்ஸ்ட் இந்த வெரைட்டியும் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வெயிட் மிஷினும் இருந்தது. வெயிட் மிஷினுமே பார்த்திங்கன்னா 160 rupees தான். இதெல்லாம் நிறைய பேருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணோன்னா இதில் பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டருமே வச்சுட்டு போகலாம், நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி பாட்டிலும் இருந்தது. ஒரு 2 liters மேலே பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதில் தண்ணி. அதுலேயும் வச்சுருந்தாங்க. இதெல்லாமே கொஞ்சம் ஆன்லைனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு 160 rupees தான் இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா பெப்பர் மில். அப்போ எல்லாம் வாங்கணும்னு பார்த்துனே இருந்தேன், ஆனால் வாங்கவே இல்லை. இங்கேயுமே பார்த்திங்கன்னா அக்ரலிக்கில் வச்சுருந்தாங்க. நம்ம பெப்பர் தூள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அதுலேயே போட்டுக்கலாம். ஆம்லெட் எல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா வந்து. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரேஸ் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. உட்டனில் இருக்கிற மாதிரி இருந்தது, ஆனால் கொஞ்சம் டேமேஜாக இருந்தது. எல்லாமே வந்து உடஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வச்சுட்டு வந்துட்டேன். இதுவும் ஒன்று வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். நம்ம கவுண்டர் டாப்பில் வந்து அந்த கெட்டிலெல்லாம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கணும்னு பார்த்தேன். எப்படியோ அங்கேயே பார்த்து வந்துட்டேன். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, ஏதாவது வாங்குனீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் நம்ம கை வச்சே உடச்சிட்றாங்க. அதனாலேயே நம்ம பார்த்து எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாமே நிறைய இருக்குது. இந்த மாதிரி செட் ஆஃப் 6 பாக்ஸஸ்ஸு, அதுக்கப்புறமா செட் ஆஃப் 4 இந்த மாதிரியும் இருந்தது. இதெல்லாம் நமக்கு டிமார்ட்லேயே கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்லேயே இருக்கும். நெக்ஸ்ட்டு டஸ்ட்பின்லேயே பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டியும் ஒன்று வச்சுருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா இன்னொன்று நம்ம காலால் அமுக்கணுன்னா லிட்டு மேலே வர மாதிரி அது ஒன்று வாங்கினேன். இதுலேயுமே ஒன்று வச்சுருந்தாங்க. இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருந்தது. நம்ம வீட்டுக்கு எது யூஸ் ஆகும்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு 3-4 வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் சின்ன சைஸில் பேஸ்கெட் இருந்தது. இதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ்லேயுமே இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி இருக்குது டிசைனு. இது நமக்கு ப்ளெயினாகவும் கொடுத்துருந்தாங்க, பெரிய சைஸில் இருந்தது. இதை தான் நான் ஒன்று வாங்கினேன், நல்லாவே இருந்தது. எது வாங்கினாலுமே பார்த்திங்கன்னா 1க்கு 2 தடவை வந்து பார்த்து வாங்கிக்கோங்க, நல்லா இருக்கா இல்லைன்னா டேமேஜில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குறது தான் ரொம்பவுமே பெஸ்ட்டு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி முறம் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது பிளாஸ்டிக்கில் பெரிய சைஸான முறம். ஸ்டோரேஜ் பாக்ஸுமே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்ததுங்க. ஆனாலுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டுமே வெளியில் வந்து அதிகமாக தான் இருக்கும் ஸ்டோரேஜ் பாக்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு 160 rupeesல தான் இருந்தது. அது நல்லாவே தாராளமாக வாங்கலாம் ஸ்டோரேஜ் பாக்ஸ். நெக்ஸ்ட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இரும்பு கடை தான். இரும்பு கடையிலேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஆப்பக்கடை இருந்தது இரும்புலேயே வந்துட்டு, ஆப்பக்கடை, தோசை கடை, அதுக்கப்புறம் தோசை பேனு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செய்கிற கடை தான். நல்ல பெரிய கடாயாகவே வச்சுருந்தாங்க, நல்லாவே இருந்தது. இது பார்த்திங்கன்னா நமக்கு பணியாரம் செய்கிற கடை தான். இதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாகவே இருந்தது, இரும்பில் தான் இருந்தது. தோசை கடையும் இது பார்த்திங்கன்னா நமக்கு தோசை சுடுறதுக்கோ இது கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் நம்ம ஆப்பமும் இதில் செஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் லைட்டாக குழியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆம்லெட் எல்லாம் செஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பனியாரக்கல் மட்டும் நல்லாவே இருந்ததுங்க. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி நம்ம தாளிப்பு கரண்டியும் இருந்தது. இதெல்லாமே இரும்பில் தான் இருந்தது, நல்லாவே இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லா கழுவி யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு பேன் வாங்கியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருந்தது. ஃபிஷ் ஃப்ரையும் பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாமலே வருது இதில் செஞ்சோன்னா. இது பார்த்திங்கன்னா இரும்பு கடையிலே கொஞ்சம் பெரிய சைஸான கடை தான் வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் லைட் வெயிட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால்
இதெல்லாம் அடுப்பில் செய்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃப்ரைட் ரைஸ் கடையில் அவங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய வந்து இது மாதிரி வச்சுருந்தாங்க. நிறைய அந்த தோசை பேனு, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி தாளிம்பு கரண்டி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி போடுற கரண்டி. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருந்தது. எல்லாமே காலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாவே இருந்தது. இதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது மேலே ஃப்ளோர்லேயும் வச்சுருக்காங்க. இதெல்லாமே செருப்பு, அதுக்கப்புறமா ஷூஸு, இந்த மாதிரி இரும்பு கடை இதெல்லாமே பார்த்திங்கன்னா மேலே ஃப்ளோரில் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஊத்தாப்பம் பேன் தான். கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக இருந்தது ஊத்தாப்பம் செய்கிறது வந்து. இதில் நம்ம ஆம்லெட்டும் செஞ்சுக்கலாம். நல்லாவே இருந்தது, நல்ல வெயிட்டாகவே இருந்தது நிறைய. அதுக்கப்புறமா வந்து ஷூஸு, ஸ்லிப்பர்ஸு இங்கே மேலேயே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வச்சுருந்தாங்க. சின்ன குழந்தைங்கலேருந்தே இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கும் நல்ல சாஃப்டாக இருந்தது. ஒரு 3 months குழந்தைங்களுக்கே பத்தும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சைஸ்லேயும் இருந்தது. அதுக்கப்புறமா 1 yearலேருந்து வந்து நம்ம பெரிய சைஸ் வரைக்குமே ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே இருக்குது. ஜென்ஸுக்காகட்டும், லேடிஸ்க்காகட்டும், குழந்தைங்களுக்காகட்டும் எல்லாருக்குமே வந்து நல்லாவே இருந்தது. 160 rupees தான் எது எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா. கொஞ்சம் வந்து நல்லா அந்த ஹீல்ஸ் வச்ச மாதிரி நல்லா இருந்தது. நிறைய பேர் வந்து ஹீல்ஸ் வச்ச மாதிரி பார்த்துட்டு இருப்பீங்க. இங்கே நல்லாவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஷூஸ் மாதிரியும், அந்த க்ராக் ஷூஸ் மாதிரியும் இருந்தது. சிலது எல்லாமே பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே நிறைய கடைங்களில் பார்த்திங்கன்னா 280, 300 இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே 280 கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாகவும் இருந்தது. நம்ம காலுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸும் வச்சுருந்தாங்க. நமக்கு எது வேணுமோ பார்த்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெல்ட்டு ஸ்லிப்பர்ஸும் இருந்தது. அப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பெல்ட்டு தான் வச்சுன்னு இருப்பாங்க. இப்போ காலேஜ் போகிற பசங்களே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரியவங்க போடுற மாதிரி தான் போட்டுன்னு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாமே நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வச்சுருந்தாங்க. இந்த ஸ்லிப்பர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா அந்த அயன் கடை அதெல்லாமே பார்த்திங்கன்னா. கீழே நம்ம திருப்பியுமே கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய பக்கெட்டு, ஸ்டூல்ஸு அதெல்லாமே வச்சுருப்பாங்க. நிறைய ஸ்டாக் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு போனப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா. இப்போது ஸ்டாக்குமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னுமே வரும்னு நினைக்கிறேன். கடை இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க இன்னுமே நிறைய நாளுக்கு. பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா டப்பு, நம்ம துணி துவைக்கிற டப்பு, அந்த மாதிரி பெரிய பெரிய சைஸ் டப் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிராண்டட் மாதிரி. இதெல்லாமே 160 rupees தான் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிலது வந்து நமக்கு 100 ரூபாய் கடையிலையும் இருக்குது. அங்கேயும் போனீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டி நகர் போனீங்க, இல்லைன்னா வந்து சரவணா ஸ்டோரில் இருக்குது. 100 ரூபாய்க்கே வந்து இந்த பெரிய பெரிய டப் எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டூல்ஸுமே, பிளாஸ்டிக் ஸ்டூல்ஸுமே இருந்தது. இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது இதுக்கு முன்னாடி ஸ்டாக்கு. இப்போ எல்லாமே தீர்ந்து போயிருக்கு. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸ்டாக்கு. இதெல்லாமே நல்லா இருந்தது. இது ஆல்ரெடி நானே ஒன்று வாங்கியிருக்கேன். ஒரு 3 கிட்ட வாங்கி வச்சுட்டேன். நமக்கு எப்போவாவது யூஸ் ஆகும். வீட்டில் யாராவது வந்தால் உட்கார்றதுக்கு செய்கிறதுக்கு எல்லாமே வந்துட்டு. இது நம்ம டீபாய் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு யாராவது வந்தாங்கன்னா டீ எல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 3 வெரைட்டிஸ் கிட்ட வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிஃப்டிங் பர்பஸ்க்கு நிறைய இருந்தது. நல்லா இருந்தது. இந்த சுவாமி படம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கப்புறமா கோமாதா, இதெல்லாம் ஒயிட் மெட்டல் மாதிரி இருந்தது. விநாயகர் பார்த்திங்கன்னா இது என்னன்னு தெரில, பித்தளையா என்னன்னு தெரில, ஆனால் நல்ல மெட்டலாகவே இருந்தது. இதெல்லாம் என்ன மெட்டல்னு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணியும் விடுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.